ஒன் மிஸ்டேக் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்மேன் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதாவது பார்ட்னர்ஷிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க எடுத்த உடனே வந்து எல்எல்பிக்கு போகிறாங்க. அதாவது எல்எல்பிங்கிறது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மாக ஃபார்ம் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட், அதாவது பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்று போட வேண்டியிருக்கும், விச் இஸ் வெரி லெஸ் காஸ்ட். அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் அ பேன் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துகிட்டு அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணிட்டாலே போதும், அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்எல்பிக்கு போகும்போது வந்து அவங்களுக்கு இன்கார்பரேஷன் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 15,000 to 20,000 rupees எக்ஸ்ட்ரா போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆர்ஓசி ஃபைலிங்லாம் இருக்கும். வருஷம் வந்து இயர்லி ஆனுவல் ஃபைலிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்டாட்டரி ஆடிட் இருக்கும் இஃப் டர்ன் ஓவர் கோஸ் பியாண்ட் 40 lakhs. ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஈவன் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் இன் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது, இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த டைம் வந்து எல்எல்பியில் அவங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்மேன் ஹூ ஆர் ட்ரைங் டு டூ அ பிஸ்னஸ் த்ரூ அ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் மோர் தென் இனஃப். தேங்க்யூ.